உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள். அப்ப இந்த பெயர்ச்சி ஆப்பட்டது கும்பத்திலிருந்து செவ்வாய் பகவான் மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் கொஞ்சம் தெளிவாக சுருக்கமாகவும் சொல்கிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க. அங்கே ஏற்கனவே சனி பகவானும் இருக்கிறாங்க. அப்ப அந்த சனி கோடு இந்த செவ்வாய் சேருவதால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னா, 99% நல்லது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எப்பவுமே ஜாதகத்துல இந்த 12 கட்டங்கள்ல செவ்வாயும் சனியும் சேர்க்கை இருக்கக்கூடாது. அப்படி செவ்வாய் சனியும் சேர்ந்திருந்தால் அங்கே ஒரு பிரளயம் உருவாகும். அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களம் நடக்கும். அப்ப அங்க பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் உருவாகும். அப்ப இதனால பாத்தீங்கன்னா சில தொந்தரவுகள் வருமா அப்படின்னா, கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ரிஷப ராசிக்காரர்கள் அவங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியாக செவ்வாய் வர்றதுனாலையும், அந்த செவ்வாய் 12ஆம் இடத்தில் சனியோடு இணைவதாலும் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய குடும்ப உறவுகள்ல ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்துல நீங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா திடீர்னு கோபம் வரும், டென்ஷன் ஆகும். அவங்க ஒன்று பேசுவாங்க, நீங்கள் ஒன்று பேசுவீங்க. இது ஒத்து வராமல் போகலாம். இது பார்த்தீங்கன்னா கை கலப்பதா பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவில் முடியலாம். நீங்களே கோபம் ஏதோ இரும்பு கம்பி எடுத்து உங்கள் மனைவியை அடிக்கலாம், இல்லை மனைவியை தள்ளி விடலாம். அந்த மனைவி எங்கேயாவது போய் முட்டிட்டு விழுகலாம். இதனால் இரத்த காயம் ஏற்படலாம். இதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது அசம்பாவிதங்கள் கூட நடக்கலாம். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கச்சேரி போகக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அப்ப இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரக்கூடாது. இது நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னு ரிஷப ராசிக்காரங்க நினைச்சீங்கன்னா, இந்த 40 நாட்கள்ல நீங்க ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கையால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்க குடும்பத்திலேயோ, இல்லை குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ, இல்லை பார்த்தீங்கன்னா வீதியில் போகக்கூடிய பிரச்சனை உங்க வீட்டுக்கு வரும். அப்போ நீங்க உங்களுடைய வாய் பேச்சால சில தகராறுகள் ஆகலாம். அப்போ அங்கே அடிதடி ஏதோ பிரச்சனை நடக்கலாம். நீங்க அடிதடிக்கு போகலினாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அடிதடிக்கு வரலாம். அவங்க பார்த்தீங்கன்னா கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்படலாம், உங்களை தாக்கலாம். அப்ப இது மாதிரியான ஏதோ ஒரு எதிர்பாராத சில சூழ்நிலைகள் உருவாகும். ஆனா இந்த பீரியட்ல உங்களுக்கு ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த 20 நாட்கள், அப்போ அந்த கும்பத்தில் இருந்து புதன் பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க ஏப்ரல் 10ஆம் தேதி. அப்ப இந்த மீனத்துக்கு வரக்கூடிய அந்த புதன் பகவான் இங்க பாத்தீங்கன்னா புதனுடைய வீட்டுல குரு இருக்கிறாரு, குருடைய வீட்டுல புதன் இருக்கிறார். இது கிரக பரிவர்த்தனை. அப்ப உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான், உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி குரு பகவான். இப்ப தனாதிபதியும் லாபாதிபதியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரக பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க.
இது ஒரு யோகமான காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த 20 நாட்களில் நீங்கள் யாருக்கோ பணம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், ஒரு பிஸ்னஸை புதுசாக செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் வெளிநாடு போவதற்கு விசா கிடச்சி இந்த டயத்தில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் போய்க்கலாம். இது மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. அப்போ இந்த 20 நாட்கள் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரேட்டான நாட்கள். அப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல முடிவுகள் எடுக்கிறக்கோ, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறி போகணும்னு நினச்சாலும் தாராளமாக மாறி போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இந்த ப்ரமோஷன் வரணும்னு நினச்சாலும் இந்த பீரியடில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் நீங்கள் ஒரு சம்பளம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, நல்லா வேலை செய்கிறீங்க, அதற்குண்டான ஒரு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கணுமா இல்லைங்களா, அது கிடைக்கக்கூடிய டைம் இந்த டயத்துக்குள்ள உங்களுக்கு வரும். இதையும் பயன்படுத்திக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பீரியடில் ஆரம்பித்து கொள்வது நல்ல விஷயம். இப்போ ஒரு இன்ஜினியரு ஒரு பில்டிங் வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் இந்த சமயத்தில் இந்த ஏப்ரல் 10 டு ஏப்ரல் 30க்குள்ளே ஆரம்பிக்கிறதா நீங்கள் நல்லது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க, இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் வீடு கட்டல, எத்தனையோ பேருக்கு கட்டி கொடுக்குறீங்க. அப்போ இந்த டயத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த பில்டிங்குடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். அந்த பில்டிங்குக்கு எந்த குறையும் இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த டயத்தை பார்க்காமல் ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும், அப்போ இந்த ஏப்ரல் 2 டு 10க்குள்ளே ஆரம்பித்தாலும் சரியில்லை. ஏப்ரல் 30லிருந்து அந்த 11ஆம் தேதிக்குள்ளே ஆரம்பித்தாலும் அதுவும் சரியில்லை. அப்போ என்ன ஆகுனா, வாங்காத கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அந்த டயத்தில் எந்த காரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு திருப்தியை கொடுக்காது, மாறாக நஷ்டத்தை கொடுக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணமோ அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களோ இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்வதும் நல்ல விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாந்தாலும் அதுவும் களவு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போகும். அப்படி இல்லைன்னா அடுத்தவங்களுடைய பொருளை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணினாலும் சரி, அடுத்தவங்களுடைய வண்டியை வாங்கிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் கொடு வண்டி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வண்டியை நீங்கள் இரவல் வாங்கினாலும் சரி, அப்போ அவங்களுடைய காரோ பைக்கோ இது மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. இதில் ஒரு முக்கியமான டைமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதனும் குருவும் கிரக பரிவர்த்தனையான நேர காலங்கள் தான். அது போக பாருங்க, சூரிய பகவானும் அந்த மீனத்திலே இருக்கிறாங்க. அப்போ அந்த செவ்வாய் பகவானும் பெயர்ச்சியாகி அந்த சூரியன் கூட சேர்றாங்க. அப்போ அந்த சூரியன் நெருப்பு கிரகம், இந்த செவ்வாயும் நெருப்பு கிரகம், அதுபோக இந்த சனி, இந்த 3 கிரகங்களும் அது ஒன்று சேரும்போது கண்டிப்பாக சில விஷயங்களாகப்பட்டது பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த குருவும் புதனும் கிரக பரிவர்த்தனை நடத்திருக்காங்க இல்லையா, அந்த பீரியட்ல மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். அப்போ அதற்கு முன்னாண்டே இந்த டயத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு நாம் சொல்வதை கொஞ்சம் நீங்கள் உள்வாங்கிட்டு நாம் சொல்கிறதை மதித்து நடந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது நல்லா இருந்துச்சுன்னா இது பெருசாக பாதிக்காது. இப்போ தசா புத்திகளும் சரியில்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோட்சார பலனும் இதுவும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ எந்த பீரியடில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறவங்க, இல்லை வெளிநாட்டிலேயே இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கே வந்துடலாம்னு நினைக்கிறவங்க, இல்லை அந்த நாட்டில் ஒரு பிஆர் வாங்கலாம், ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த 10 to 30 இந்த டேட்டில், இந்த நாட்களில் ஒரு நாளில் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இந்த ஏப்ரல் 2னா ஏப்ரல் 2 to அந்த 10ஆம் தேதி வரைக்கும் அந்த 8 நாள் நல்ல ஜாக்கிரதையாக, அது போக ஏப்ரல் 30 to அந்த மே 11 வரைக்கும் அந்த 10 நாளும் ஜாக்கிரதையாக இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு நான் உங்களுக்கோசரம் தான் இவ்வளோ சிரமப்பட்டு இந்த டேட்டெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கெட்டதுலையுமே சிக்கக்கூடாது அப்படிங்கிறக்கோசரம் தான் இது தெளிவாக சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கொஞ்சம் தெளிவாக இருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் கும்பத்தில் இருந்து இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாரு. அப்ப ஏற்கனவே அந்த மீனத்துல சனி பகவானும் இருக்கிறாங்க, சூரியனும் இருக்கிறாங்க. அப்ப அந்த சனியோடு இந்த செவ்வாய் இணைகிறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்போ வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து 11ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அந்த செவ்வாயும் சனியும் சேர்றாங்க. ஏன் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது, எந்த ஜாதகத்திலையுமே செவ்வாய் சனி சேர்ந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அது எந்த ஸ்தானத்தில் சேருகிறதோ அந்த ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் கொடுக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு விதமான பதட்டத்தையும் ஒரு முன் கோபத்தையும் எதிலுமே அவசரப்பட்டு முடிவெடுப்பதையும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருவதையும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மகன் அப்பாவுக்கோ மகள் அப்பாவுக்கோ மகன் அம்மாவுக்கோ மகள் அம்மாவுக்கோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ வெளியில உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது, இல்லை வெளியில வந்து நீங்கள் போறீங்க வர்றீங்க, உங்களுக்கு அறிமுகம் ஆனவர்களும் சரி அறிமுகம் இல்லாதவர்கள்கிட்டையும் சரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, வம்பு வழக்கு, அடிதடி, குழப்பங்கள், இது மாதிரி வந்து ஏதாவது சுச்சுவேஷன் வந்து அதனால கோர்ட்டுக்கோ இல்லை ஸ்டேஷனுக்கோ இது மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கையால் இவ்வளவு பிரச்சனைகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்கள் இந்த 40 நாட்களும் விழிப்புணர்வோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ராசிநாதன் புதன், அந்த புதன் பகவான் கும்பத்திலிருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி மீனத்துக்கு வர்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் குருவுடைய வீட்டுக்கு போறாங்க.
அந்த குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரக பரிவர்த்தனை குரு வீட்டில் புதனும் புதன் வீட்டில் குருவும் இது எப்போ நடக்குது அப்படின்னா ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த புதனுடைய பயிற்சி. அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரேட்டான ஒரு நல்ல நேரம். 20 நாட்கள் தான். அப்போ அந்த 20 நாட்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிச்சுக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிச்சுக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தூர பிரயாணம் போகணுமா தாராளமாக போய்க்கலாம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 நாட்களில் நாம் என்ன நல்ல காரியங்கள் செய்யலாம், எது எல்லாமே நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு நல்ல யோசனை பண்ணி செய்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 40 நாட்களில் அந்த செவ்வாய் சனி சேர்க்கை டைம் அப்படிங்கிறது அந்த ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும், ஏப்ரல் 30லிருந்து மே 11 வரைக்கும் அந்த டேட்டில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது செஞ்சால் நல்லது எது செஞ்சால் கெட்டது அப்படின்னு நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. அப்போ இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். அப்போ அந்த நாட்களில் செய்யக்கூடாத விஷயங்களை செய்து எங்கேயாவது மாட்டிக்குவீங்களோ, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமோ, உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. இதில் இவ்வளவு தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது போக அங்கே சூரியனும் மீனத்தில் இருக்கிறாங்க. அந்த செவ்வாய் பகவானும் பயிற்சியாகி அந்த சூரியன் கூட சேர்றாங்க. சூரியன் என்பது நெருப்பு கிரகம், செவ்வாய் என்பது நெருப்பு கிரகம். 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனை, விபரீதங்கள், அடிதுடி, கலகம், இதனால் கோர்ட்டு கச்சேரி போகக்கூடிய வாய்ப்புகள், இது மாதிரி எல்லாமே நடப்பதற்கு 100க்கு 90% சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கோல்சார பலன் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிக்காது. ஏன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகம் நல்லா இருக்குதுங்கும் போது இது அவ்வளோக்கா பாதிக்காது. அதனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே இந்த கோல்சார பலனோடு ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்திலையுமே டைம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோல்சார பலனும் சரியில்லைங்களா, அப்போ அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வேணால் வரலாம். ஆனால் அந்த 40 நாட்களும் நீங்கள் வந்து அடங்கி மடங்கி ஒரு இடத்துல இருந்து யாருக்கிட்டேயுமே ஒரு பிஸ்னஸ் பேச வேண்டாம், யாரையுமே நம்ப வேண்டாம், யாருக்குமே பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம். அப்போ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொறுமையாக இருப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல யாரையும் பகச்சுக்க வேண்டாம். யாருக்கு எத்தனையோ பேர் உங்களுக்கு டென்ஷன் பண்ணுறதுக்குனே வரலாம், உங்களுக்கு குழப்பறதுக்குனே வரலாம். இந்த மாதிரி சமயத்தில் தான் உங்களை தேடி வந்து வம்பிழுப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு வந்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் ஆணாகட்டும் பெண்ணுக்கும் சரி, இருபாலருக்கும் இந்த டைம் சரியில்லை. அப்போ இதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலத்தை கடப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் எந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ராசிநாதன் குருவுடைய வீட்லையும் குரு உங்கள் வீட்லையும் இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமாளை நீங்கள் வணங்கி வருவது அப்படிங்கிறது சனிக்கிழமை அன்னைக்கும் புதன்கிழமை நாள்லையும் அந்த பெருமாளை வணங்கியும் இந்த 40 நாட்களில் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் காத்து கொடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த தெய்வத்தை கும்பிடும்போது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் சொன்ன நாட்கள், அதாவது வந்து இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் எந்த காரியமும் செய்யாதீங்க.
ஏப்ரல் 30 மே 10 வரைக்கும் எந்த காரியத்தையுமே செய்யாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை பார்த்து அதை குறித்து அதன் பிரகாரம் நடந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் சௌக்கியமே. இல்லை ஏதாவது ரூபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டது இவ்வளோ சொல்லியுமே நீங்கள் ஏதாவது செஞ்சு கெட்டதை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த குரு பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் நீங்கள் காத்துக்கொள்ளலாம். அதே சமயத்தில் குழந்தைகளால் உங்களுடைய மக்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இது தடுக்கும். தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நான் சொன்னதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பயிற்சியாகி மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேனத்துக்கு வர்றாங்க. மேனத்துக்கு 40 நாள் இருப்பாங்க. அப்படி இந்த 40 நாள் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? விருச்சக ராசிக்கு அவங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய் பகவான் தான். அப்போ இவங்களுக்கு 1ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடம் மேஷம், அதுவும் செவ்வாயுடைய வீடு தான். அப்போ இவங்க 2 ஆதிபத்தியம் செவ்வாய் பகவான் பெறதுனால இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதைத்தான் பார்க்க போகிறோம். விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்துல இப்போ செவ்வாய். அப்போ 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வீக புண்ணிய ஸ்தானம். உங்களுடைய பூர்வீக சொத்து, இல்லை உங்களுடைய சொத்து பிரிக்கணும், இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணங்கள் உருவாகும். அப்போ பூர்வீக சொத்து பிரிச்சிடலாமா, இல்லை பூர்வீக சொத்து இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கு செஞ்ச குழப்பம் வந்துட்டே இருந்துச்சு, அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய நேரம். அதே சமயம் சிலர் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருப்பாங்க, இல்லை கோர்ட்டு கட்சின்னு அப்படி நடந்துட்டு இருந்திருப்பாங்க. இது இப்போ பைசல் ஆகக்கூடிய டைம். இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியால் இது பூர்வீக சொத்து உங்களுக்கு இந்த பீரியட்ல பைசல் ஆகும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, செவ்வாய் பகவான் பூமி காரகன். அப்ப இந்த பூமியினால வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்த்து வைப்பார். அது மட்டும் இல்லைங்க, விருச்சக ராசிக்காரங்களே, நீங்க இந்த பீரியட்ல இந்த 40 நாள்ல நீங்க கணக்கு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கிரயம் பண்ணுவீங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸாவது கொடுப்பீங்க ஒரு இடம் வாங்குறதுக்கு, இல்லைன்னா காடு தோட்டம் இது மாதிரி ஏதோ ஒன்று வாங்குவீங்க. இதற்கு உண்டான ஒரு அருமையான டைம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இதுல ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, செவ்வாயும் சனியும் சேர்க்கை. இந்த செவ்வாயும் சனியும் சேர்க்கை இருக்கிறதுனால ஏதாவது குழப்பங்கள், ஒருத்தரை நம்ம நம்புறோம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தரை நம்பி ஒரு பணம் கொடுக்குறோம், எடுத்து வைங்க மறுபடியும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அப்படி கொடுக்க வேண்டாம். அது போக பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட முழு பொறுப்பு ஒப்படைக்கிறோம், அந்த பொறுப்பை அவங்ககிட்ட கொடுக்க வேண்டாம். இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது போக இந்த 15/4/2026 இருந்து 22/4/2026 இந்த 8 நாட்களுமே செவ்வாயும் சனியும் ஒரே நட்சத்திரத்தில், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 2 கிரகங்களும் ஒரே நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் அந்த டயத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 8 நாள், இந்த 8 நாளும் நீங்கள் சுபகாரியம் சம்பந்தப்பட்ட எந்த முடிவும் பண்ண வேண்டாம். எந்த சுபகாரியத்தையுமே செய்யறதுக்கு டேட் குறிக்க வேண்டாம். எந்த ஒரு சுபகாரியம் செய்வதாக இருந்தாலும் அந்த டேட்டை தள்ளி போடுங்க தயவு செய்து.
ஏன்னா அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு பிரளயம், ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு அசிங்கம், இது மாதிரி ஏதாவது நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்ததிபதி உங்களுடைய ராசியிலேயே வந்து மேச ராசியில வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி உச்சமடைகிறார். அப்போ வந்து அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது செவ்வாயுடைய வீட்டில் வந்து உச்சம் அடைகிறதுனால கண்டிப்பாக அவங்க வந்து 10ஆம் இடத்ததிபதி. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில். அப்போ வந்து இப்போ இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் நஷ்டப்பட்டிருக்கிறீங்க. தொழிலே கொஞ்சம் விருத்தியாகாமல் போயிட்டு இருக்குது. அடுத்தவங்களை நம்பியும் மோசம் போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ தொழில் இது மாதிரி ஆகிப்போச்சு, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க. இல்லைன்னா தொழிலில் வேலை ஆட்கள் சரிவர அமையாமல் போயிட்டுருக்கும். இல்லை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இப்போ வந்து அஃபீஷியலாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க. அந்த வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு உங்கள் கூட பழகிறவங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, அவங்களால மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், நாம் இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு போயிடலாம், எதுக்கு வீணா மனஸ்தாபம் அப்படின்னு நினச்சாலும் அந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு போகக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு வந்தாச்சு. அது போக நீங்கள் எதிர்பார்த்த சேலரி அது இந்த பீரியடில் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக ப்ரமோஷன் அது எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இந்த 1 வருஷம் 2 வருஷ காலமாக அந்த ப்ரமோஷனும் இந்த வருடத்தில் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி டயத்தில் கண்டிப்பாக இந்த சூரிய பகவான் உச்சமானதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன் பகவான். அந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் படிக்கலாம். அதே சமயத்தில் ஒரு வெளிநாடு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணினாலும் அது நடக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் தான் நான் எடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க, அது வந்து கிடைச்சும் கிடைக்காம போயிட்டுருக்குது, அந்த கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த பீரியடில் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் நான் சொன்ன பீரியடு அந்த 8 நாள் மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சில முக்கியமான காரியங்களை மட்டும் தள்ளி போட்டுருங்க. அந்த பீரியடில் அந்த 8 நாளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, நல்ல விஷயம். அப்போ இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த மீன ராசியில் இருப்பாங்க. அப்போ அந்த புதன் பகவானால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேலைக்கு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக ஐடி செக்டரில் ஐடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷனோ இல்லை ஏதாவது ரூபத்தில் உங்கள் மனசுக்கு திருப்தியான விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது இப்போ நடக்கவிருக்கிறது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. உங்கள் 5ஆம் இடத்துல தான் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இருக்கிறாங்க. அப்போ அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் சுப விரய செலவுகள் இந்த பீரியடில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு உங்களை தேடி வரும். அப்போ அந்த சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது காது குத்தலாம், கல்யாணம் பண்ணலாம், வளகாப்பு இப்போ நீங்கள் பண்ணுங்க, தப்பு இல்லை. அது போக உங்களுக்கு வந்து ஏதாவது இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லைன்னா வீடு கட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பத்திரம் நல்லது செஞ்சுக்கலாம். அது வந்து சுப விரைய செலவுகளாக இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் கையில் காசு இருந்தாவோ பணம் இருந்தாவோ ஏதாவது ஒரு பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா விரைய செலவுகளை இழுத்துட்ரும். அப்போ அந்த விரைய செலவுகள் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் அதிகாரமும் நம்மகிட்ட ஜாஸ்தி, கொஞ்சம் முன்கோபமும் ஜாஸ்தி. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிகாரத்தினாலேயோ நம்மளுடைய பேச்சாலேயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலர் நமக்கு வந்து பகையாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அது சொந்த பந்தமாகவும் இருக்கலாம், பழக்க வழக்கமாகவும் இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம். அப்போ நாம் இப்போது பகைத்து கொண்டால் 10 வருஷம் ஒருத்தரோட நல்லா பழகியிருப்பீங்க. இன்றைக்கி ஏதோ சின்ன சங்கடத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசி அவங்கள பகைச்சிக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அந்த 10 வருஷம் நட்பு போச்சா? அப்போ தயவு செய்து அது மாதிரி பகைத்து கொள்ள வேண்டாம். கொஞ்சம் யோசனை பண்ணி எந்த இடத்துலையும் பேசுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு வார்த்தையை விட்டுற வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக இருப்பது இந்த பீரியடில் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அமைதியாக இருப்பீங்க. ரெண்டாவது, இந்த பதிவே உங்களுக்கு தான். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு நம்ம பார்த்து சொல்ல முடியும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 11ஆம் தேதி, கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த பெயர்ச்சி ஆப்பட்டது நடக்கிறது. அதாவது கும்பத்தில் இருந்து இந்த செவ்வாய் பகவான் மீனத்துக்கு வர்றாங்க. அப்படி மீனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன், அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 9ஆம் இடத்து ஆதிபத்தியமும் இந்த செவ்வாய் பகவான் பெறுகிறார். அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இப்போ குருவுடைய வீட்டில் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அது போக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த புதன் பகவான் ஆப்பட்டது இவங்களுக்கு 2ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 11ஆம் இடத்து ஆதிபத்தியமும் இந்த புதன் பகவான் பெறுகிறார். அப்போ இந்த புதன் பகவான் ஆப்பட்டது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியிலேயே இருக்கிறாங்க. அதாவது கும்பராசியிலிருந்து பெயர்ச்சியாகி இந்த புதன் பகவான் மீனராசிக்கு வந்துடுறாங்க 20 நாள். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த குருவுடைய வீட்டில் இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சனியும் செவ்வாயுடைய சேர்க்கை, எப்பவுமே சனி செவ்வாயும் எந்த ஜாதகத்தில் ஒன்றாக இணைந்தாலும் இந்த 12 கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி, அந்த டைம் ஆகப்பட்டது கண்டிப்பாக நல்லா இருக்காது. இப்போ மீனராசிக்கு 8ஆம் இடத்துல இது சேருது. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடன் அதிகமாகும். அது போக பார்த்தீங்கன்னா, ஊரை விட்டே போகக்கூடிய சூழ்நிலை, அதே சமயத்தில் இந்த மரண பயம், இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாகும். ஆனால் அந்த சமயத்தில் குருவுடைய வீட்டில் சேர்றதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அது போக இந்த 15/4/2026 22/4/2026 வரைக்கும் ஒரு 7-8 நாள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அது போக செவ்வாய் பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், 2 பேரும் ஒரே நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்யும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ரூபத்தில் குழப்பமோ, ஒரு தொழிலில் இடைஞ்சலோ, ஒரு பழக்க வழக்கத்தில் பிரச்சனைகளோ, சொந்தத்தில் மனசுக்கு ஒத்து வராத சூழ்நிலைகளோ கண்டிப்பாக உருவாகும். அப்போ அந்த 8 நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 15/4 இருந்து 22/4 வரைக்கும். அப்போ இந்த பீரியடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா, இந்த புதன் பகவானுடைய அந்த மீனராசிக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய தனாதிபதியும் லாபாதிபதியுமான அந்த புதன் பகவான் செவ்வாய் கூட இணைந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பணம், அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு தனஸ்தானமும் லாபஸ்தானமும் நல்லா இருந்துட்டா
தனஸ்தானம் சம்பாதிக்கலாம். மிச்சமிக்கிறது 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில். அப்போ அந்த ஸ்தானாதிபதி புதன் பகவான் குருடைய வீட்டில் உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த ரூபத்திலும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் வேஸ்ட் ஆகாது. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸில் 10 ரூபா சம்பாரித்து ஒரு பொண்ணும் பொருளும் தேடி அதை பார்த்தீங்கன்னா இப்போ கடன் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஏப்ரல் 14ஆம் தேதி 9ஆம் இடமான மேசத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ அந்த சூரிய பகவான் உங்களுக்கு உச்சமாகறாங்க. அப்போ அந்த உச்சமாகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டங்களாக இருந்தாலுமே இதில் உங்களுடைய ராசிநாதன் உச்சபலம் பெறும்போது கண்டிப்பாக செவ்வாயுடைய வீட்டில் உச்சபலம் நம்ம பார்க்கறது செவ்வாய் பயிற்சி. அப்போ அந்த செவ்வாயுடைய வீட்டில் சூரியன் உச்சபலம் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி தெம்பு, தனி தைரியம், நம்ம எதையுமே சாதிச்சிருவோம், எதையுமே சம்பாதிப்போம், இந்த வேலையை நம்மளுக்கு கிடைக்கும், இந்த காரியத்தை நம்ம சாதிச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு துணிச்சலும் ஒரு தைரியமும் வரும். நவ கிரகங்களின் அரசன் சூரிய பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த 9ஆம் இடத்துல உச்சபலம் அடைகிறார். இதனால சிம்ம ராசிக்காரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொழில் பலம் கொடுக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையில ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்கனால மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இல்லை, அந்த வேலையில் நமக்கு நல்ல வருமானம் இல்லை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இல்லை, அதே சமயத்தில் அந்த வேலையில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த பீரியடில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடமாகப்பட்டது பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்காத, நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் தான் ஒரு நவகிரகங்கள் எல்லா கிரகத்துக்குமே பார்த்தீங்கன்னா அரசன். அப்போ அந்த கிரகமாகப்பட்டது உச்சபலம் பெறும்போது கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சியும் அந்த சூரிய பகவானுடைய உச்சபலமும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையையும், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும், பல தடைகளை கடந்து, பல கஷ்டங்களை கடந்து, பல உங்களுக்கு எத்தனையோ பேர் துரோகம், எத்தனையோ பேர்த்தினால பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதற்கு எல்லாமே பதிலடி கொடுக்கக்கூடிய டயத்தில் தான் நேரகாலமாகத்தான் இந்த சூரிய பகவானுடைய உச்சம் நல்லா இருக்கும். அதுவும் செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப 9ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய வீடு. அந்த செவ்வாய் பகவானும் குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திருமண வாழ்க்கை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மறுமணம், ஒருத்தர் திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கையில் அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா இந்த பீரியடில் நீங்கள் மறுமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. அது போக உங்களுக்கு கல்யாணம், ஒரு பக்கம் பொண்ணு பார்த்தோம் செட் ஆகலை, இன்னொரு பக்கம் பொண்ணு பார்த்தோம் செட் ஆகலை, இல்லைன்னா மாப்பிள்ளை பார்த்தோம் செட் ஆகலை, இன்னைக்கு செட்டான திருமணங்கள் நிச்சயமான திருமணங்கள் கூட இன்னைக்கு நடக்கலை. இது மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்துட்டு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு நினச்சாலுமே இந்த பீரியடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மறுமணமும் நடக்கும், அந்த திருமணமும் நடக்கும், உங்கள் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும், உங்களை பெற்றவங்களும் சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெற்றவங்களே பெற்றவங்க உங்களுடைய தாத்தா பாட்டி இவங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஒரு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு டைம். அதனால் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் கண்டிப்பாக இருங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து
விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 11ஆம் தேதி முடிவடைகிறது. அப்போ இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வர்றாங்க. அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த செவ்வாயும் சனியும் சேரக்கூடாது. அதே சமயத்தில் இந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த செவ்வாயும் சனியும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. ஏன்னா அந்த மீனத்தில் சனி ஏற்கனவே இருக்கிறாங்க. அந்த சனியோடு இந்த செவ்வாய் பகவான் இணையறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாயும் சனியும் இணைவதால் மேச ராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல. அப்போ இந்த மேச ராசிக்காரங்களாகப்பட்டது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம். அப்போ உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய வீட்டில் சனிகோடு இருக்கிறாங்க. அப்போ இந்த சனிகோடு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை போர்க்களமாக மாறும். அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒன்று சிம்பிளாக பேசினா கூட பிரச்சனையாக மாறும். அப்போ அடிதுடி ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இல்லை பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம். அப்போ அந்த 40 நாட்களுமே நீங்கள் முன்னெச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா, இது கத்தி, கிடப்பாறை, இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதங்கள், இதனால் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். அப்போ அந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ சனி அப்படிங்கிறவங்க நேர்மை, நீதி, நியாயம் இதுக்கோசரம் போராடுறவங்க. செவ்வாய் அப்படிங்கிறவங்க ஒரு போர் கிரகம். இது ரெண்டுமே ஒன்று சேரும்போது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மேனத்துக்கு போறாங்க. மேனத்துக்கு போகும்போது புதன் அங்கு நீச்சம். அப்ப புதன் பகவான் அங்கே நீச்சம் அப்படின்னா 0 கண்டிஷன். அப்ப இந்த புதன் அப்படிங்கிறது ஒரு அறிவு கிரகம், ஒரு வித்தை காரகன். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம படிப்பில் கொஞ்சம் தடுமாற்றம் வரும், படிப்பு கொஞ்சம் வீக் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம அறிவை இழந்து நம்ம ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலுமே அந்த நல்ல முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, குரு வீட்டில் புதன் இருக்கிறாரு, புதன் வீட்டில் குரு இருக்கிறாரு. அப்போ அந்த ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த பரிவர்த்தனை இருக்குது இல்லைங்களா, குருவும் புதனும், இந்த பரிவர்த்தனையால் நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. அப்போ இந்த பரிவர்த்தனை காலகட்டங்களில் நீங்க ஏதாவது செய்யற மாதிரி தான் செஞ்சுக்கலாம். இடம் மாறி போகலாம், ஒரு வியாபாரம் பண்ணலாம், வீடு மாறி போகலாம், இல்லை ஒரு வேலைக்கு நீங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு மாறலாம். இது மாதிரி செஞ்சால்
கண்டிப்பாக இந்த குருவும் புதனும் பயிற்சியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள், இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ அஃபீஷியலாக நீங்கள் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். நீங்கள் இந்த பீரியடை பார்த்துட்டு நீங்கள் செயல்படணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் அந்த 20 நாட்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான நாட்கள். அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது 40 நாட்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 நாட்களில் இந்த 20 நாட்கள் தான் உங்களுக்கு யோகமான நாட்கள். அப்போ அந்த யோகமான நாட்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், அதுபோக ஒரு வியாபாரம் செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அந்த சமயத்தில் நீங்கள் பேசிக்கலாம், கமிஷன் பேசிக் சம்மந்தப்பட்டது அந்த சமயத்தில் வாங்கிக்கலாம். அப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் செய்வதற்கு சாதகமான டைம் இந்த டைம். அப்போ இந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிக்கிறதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டை பற்றி பேசி முடிவெடுக்கிறதோ, அப்போ இந்த மாதிரி சமயத்தில் செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூரிய பகவானும் அந்த மேனத்தில் சனிகோடு இருக்கிறாங்க. அந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு கிரகம், இந்த செவ்வாய் பகவானும் ஒரு நெருப்பு கிரகம். அப்போ அந்த 2 கிரகங்களும் இணையும் போது கண்டிப்பாக மேசராசிக்கு 12ஆம் இடத்துல இணையிறாங்க. அப்படி இணையும் போது மேச ராசிக்காரங்களுக்கு, அதாவது தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனையை பேசினா கூட அது தீப்பிழம்பு மாதிரி அடுத்தவங்களுக்கு கெட்டதாகத்தான் முடியும். அப்போ உங்களுக்கும் அது கெட்டதாகத்தான் முடியும். அப்போ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் எந்த அட்வைஸும் பண்ணுவதற்கு போக வேண்டாம். ஏன்னா முதலே நீங்கள் முன்கோபக்காரர். அப்போ உங்களுடைய கோபத்தின் அந்த செயல்பாட்டில் நீங்கள் ஏதாவது அந்த கோபத்தில் வேறு ஏதாவது அடிதடி ஆகலாம், பிரச்சனை ஆகலாம், வம்பு வழக்கு வரலாம், வீண் சண்டைகள் உருவாகலாம். இது மாதிரியான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் இந்த சூரியனும் ஏப்ரல் 14ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறிடுவாங்க. அப்போ அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் அந்த 20 நாட்களை தான் நீங்கள் எடுத்துக்கணும். மற்ற நாட்களில் யாருக்காவது ஜாமீன் போடுவதோ, இல்லை யார் விஷயத்திலாவது போய் நீங்கள் தலையிடுவதோ, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பது, ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பது கண்டிப்பாக நல்ல விஷயம். இல்லைன்னா உங்களுடைய ரத்த சம்பந்தம் வகையில் பிரச்சனைகள் வரும், இல்லைன்னா பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாக்டருக்கு படிக்கிறீங்கன்னா அந்த படிப்பில் பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சரியில்லாமல் இருக்கிறதுனால நான் சொன்ன பீரியடு மட்டும் நல்லா பயன்படுத்திக்கோங்க. மற்ற பீரியடில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்ல விஷயம். அப்போ இந்த மாதிரி டயத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது அப்படின்னா அந்த முருக கடவுள், உங்களுடைய ராசிக்கு உகந்த தெய்வம் முருக பகவான். அந்த முருக பகவானை திருச்செந்தூர் முருகனை போய் கூட கும்பிட்டு வரலாம், இல்லை பழனி முருகனை கும்பிட்டு வரலாம். அப்படி போகிறதுக்கு டைம் இல்லாதவங்க, இல்லை போக முடியாதவர்கள் தன்னுடைய வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய முருக பகவானை கும்பிட்டு வாங்க. சஷ்டி நாளில் விரதம் இருந்துவாங்க. அதுபோக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்களுடைய அடைவு எப்படி இருக்குது, இந்த பீரியடில் நம்மளுக்கு சாதகமாக இருக்குதா இல்லை பாதகமாக இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதனால் உங்கள் ஜென்ம ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இது எப்போ நடக்குது அப்படின்னா ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து
மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள். இந்த பெயர்ச்சி கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க. அப்போ இந்த மீனத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானால் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? அப்ப கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 3ஆம் இடத்து ஆதிபத்தியமும் அந்த செவ்வாய் பகவான் பெறுகிறார். அப்போ இந்த 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அதே இடத்துல சனி பகவானும் இருக்கிறாங்க. இந்த செவ்வாயும் சனியும் ஒரு இடத்துல இந்த 12 கட்டங்கள்ல ஒரு இடத்துல எங்க இருந்தாலுமே சரி இருக்காது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கையினால சில பிரச்சனைகளும் சில குழப்பங்களும், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரியே கண்டிப்பா நடக்காது. செவ்வாய்ங்கிறது ஒரு போர் கிரகம், ஒரு முன்கோபம், ஒரு வேகம். அதே சமயத்துல சனி பகவான் அப்படிங்கிறது சாந்தம், மெதுவாக பார்க்கலாம், செய்யலாம் இப்படிங்கிற கிரகம். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல சேரும்போது ஏதோ ஒரு விதமான குழப்பங்கள் உருவாகும். அதனால கன்னி ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துல சேர்ந்தும் அந்த 7ஆம் இடத்துல சனியும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது போக 15/4/2026 22/4/2026 அந்த 8 நாட்கள், இந்த 8 நாட்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு, செவ்வாய் பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அந்த 8 நாள் டிராவல் பண்ணுவாங்க. இந்த 8 நாட்களும் நீங்க பாத்தீங்கன்னா கல்யாண காரியங்களோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்கறதோ, ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதோ, ஒரு விசேஷத்தை நிச்சயம் பண்ணுவதோ இந்த மாதிரி நாட்களில் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டு அப்புறம் நடக்கலை, குழப்பமாயிருச்சு அப்படிங்கிற வேதனை உங்களுக்கு வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான், அந்த புதன் பகவான் ஆப்பட்டது ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த மீனராசிலேயே இருப்பாங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் அந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது, குருவுடைய வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு திருமணம் நடக்கலை, ஒரு பொண்ணு பார்த்தோம் பொண்ணு செட் ஆகலை, ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம் மாப்பிள்ளை செட் ஆகலை, அப்போ உங்களை பெற்றவங்களுக்கு நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகலையே, இன்னும் திருமணம் நடக்கலையே அப்படிங்கிற மன வேதனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அவர்களுடைய மன வேதனைகள் இப்போ குறையக்கூடிய டைம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் 10 இருந்து அந்த 30ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல டைம் சொல்லலாம். அதுலேயுமே இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாயும் சனியும் பிரயாணம் செய்கிறாங்க இல்லையா, அந்த பீரியடை விட்டுருங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி போய் உச்சமடைகிறார். அப்ப சூரிய பகவானுங்கிறது யாரு? உங்களுக்கு விரையாதிபதி. அப்ப இந்த விரையாதிபதி 8ஆம் இடத்துல போய் உச்சமாவது அப்படிங்கிறது உங்களுக்கு சுப விரயங்கள் கண்டிப்பாக கொடுப்பார். அப்ப சுப விரயங்கள்னா என்ன? ஒரு கல்யாணம் பண்ணலாம், ஒரு காது குத்தலாம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம், இல்லை வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரியான நல்ல காரியங்களை நீங்கள் ஆரம்பித்து கொண்டால் அந்த சூரிய பகவான் உச்சம் பெறுவதால் 8ஆம் இடத்துல அந்த சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ அந்த சுப விரயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இதை நீங்கள் பண்ணாமல் விடும்போது உங்களுக்கு விரயங்கள், ஒரு மருத்துவ செலவோ இல்லை வேற ஏதாவது தேவையில்லாத செலவோ, 10 ரூபா சம்பாதிக்கிறோம், வீட்டில் மிச்சம் வைக்கிறோம், இல்லை 1 லட்ச ரூபா இருக்குது அது கையில் இருக்கும்போது நம்மளுக்கு எதிர்பாராத ஏதாவது விரைய செலவுகள் தான் நம்மளுக்கு வரும். அப்போ அந்த செலவுகள் வரக்கூடாது, நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமான செலவாக இருக்கணும் அப்படின்னா
நீங்கள் கடன் பட்டு கூட ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிடலாம். கடன் பட்டு ஒரு இடத்த வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இது மாதிரி செய்து கொள்வது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ அந்த 8ஆம் இடத்துல சூரிய பகவான் நவகிரகங்களின் அரசன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து சுப விரய செலவுகளை கண்டிப்பாக கொடுப்பார். நீங்களும் அந்த செலவுகளை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சில நல்ல வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கு தான் பார்ப்பார். அது வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதிங்களா, 7ஆம் இடத்துல இருக்கிறாரா, 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானமா, ஏதாவது ஒரு பட்சத்தில் தடுப்பதற்கு பார்ப்பார். அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா கூர்ந்து கவனித்து நம்ம கூட யார் வர்றாங்க, நம்ம யாரு கூட பழகிறோம், நம்ம ஒரு இடத்துல பொண்ணு கேட்குறோம், இதில் நல்லவங்க யார் கெட்டவங்க யார், யாரால் எந்த பிரச்சனை வருது, இது எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது, கொஞ்சம் இல்லை நிறைய கேர்ஃபுல்லாக இருந்து ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது மாதிரி நடத்தி வைங்க, ஒன்றும் தப்பே இல்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், தொழிலை பற்றி பிரச்சனையே இல்லை. தொழில் கிரகமான சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக குருடைய வீட்டையே பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கலாம், அதில் வந்து காசு மிச்சம் வைக்கலாம், கடனையும் கட்டலாம், வெளிநாடு போகலாம், வெளிநாட்டில் வந்து உங்கள் தொழில் பார்க்கலாம். அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கோசரம் விசாக்கு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த பீரியடில் ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். அப்போ வந்து நீங்கள் வெளிநாடு போவீங்க, உங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறது அந்த வெளிநாட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் நான் சம்பாரித்து என்னுடைய லட்சியம் நான் வீடு கட்டணும், எங்கள் அப்பா அம்மாவே வீடு கட்டி நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அது போக மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், நார்வே, இத்தாலி இந்த மாதிரி நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள், கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கொஞ்சம் ஒத்து வராத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த வாழ்க்கை இந்த பீரியடில் உங்களுக்கு சரியாகும். தைரியமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்திருந்தாலும் இந்த பீரியடில் கண்டிப்பாக சரியாகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க. அப்படி மீனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 7ஆம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான். அப்போ 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள், அதை சேமித்து வைக்கக்கூடிய வழிகள், ஒரு குடும்பம் சந்தோஷமாக மன நிறைவாக வாழக்கூடிய ஸ்தானம், அது குடும்பஸ்தானம். அதுபோக 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், திருமண பாக்கியம். இது சம்பந்தப்பட்ட இடம்தான் செவ்வாய் பகவானுடைய வீடு. அவரு போய் இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ 6ஆம் இடத்துல இந்த செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன குடும்பஸ்தானம் பாதிக்கப்படுமா, நான் சொன்ன திருமண பாக்கியம் பாதிக்கப்படுமா, இவங்க வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாகுமா, தொழில் நஷ்டமாகுமா, வியாபாரம் நஷ்டமாகுமா, இவ்வளவு பிரச்சனைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆனால்
இது எதுவுமே நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, இது யாருடைய வீட்டில் இருக்கிறாங்க? குரு பகவானுடைய வீட்டில் தான் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. அதே குரு பகவான் மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த துலாம் ராசி குருடைய ஆதிக்கம், குருடைய பார்வை. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அந்த குருடைய பார்வைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. எந்த தோஷம் இருந்தாலும் அது கண்டிப்பாக அந்த தோஷத்தை அவர்கள் செயல்படுத்த முடியாது. அது மாதிரியான ஒரு பார்வை தான் துலாம் ராசியில் இருக்குது. அப்போ அந்த துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி குருடைய வீட்டில் இருக்கிறதுனாலையும் அந்த குரு துலாம் ராசியவே பார்க்கறதுனாலையும் பயப்பட வேண்டியதே இல்லை துலாம் ராசிக்காரர்களே. அப்ப இதற்கு மாறாக என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தனாதிபதி செவ்வாய் பகவான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம், நீங்க தொழில் சம்பாதிக்கக்கூடிய தொழில் மூலியமாகவோ, உங்களுடைய வேலை மூலியமாகவோ, உங்களுடைய வியாபாரத்தின் மூலியமாகவோ கண்டிப்பாக நீங்க பணம் சம்பாதிப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பணத்தின் மூலியமாக கண்டிப்பாக கடனை கட்டலாம், உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து கொள்ளலாம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், செவ்வாயுடைய வீடு. அப்ப அந்த திருமண பாக்கியமும் உங்களுக்கு நடக்கும். நீங்க ஒரு இடத்துல பொண்ணு பார்க்கலாம், இல்லை மாப்பிள்ளை பார்க்கலாம், இல்லை இந்த பொண்ணு பார்த்துருக்கிறேன் அதை போய் நம்ம கேட்கலான்னு நீங்க வீட்டில் சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட பிரகாரம் ஒரு திருமணம் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. இல்லை அம்மா வகை சொந்த பந்தத்தில் பார்க்கலாம், இல்லை அப்பா வகை சொந்த பந்தத்தில் பார்க்கலாம், இல்லை தூரத்து சொந்த பந்தத்தில் பார்க்கலாம். இதற்கு முன்னாண்ட நீங்கள் பொண்ணு பார்த்து உங்களுக்கு செட் ஆகாமல் தடுங்கலை வச்சு கல்யாணம் நின்று போச்சு, அதை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. இந்த பீரியட்ல இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்ப்பதாலும் அதே குரு வீட்டில் இந்த செவ்வாய் இருக்கிறதுனாலையும் அந்த செவ்வாயும் மங்களகாரகன் ஆயிட்டான். அப்ப அந்த மங்களகாரகன் உங்களுக்கு மங்கள பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? அது போக இப்ப செவ்வாய் சனி சேர்க்கை, அதே பார்த்தீங்கன்னா குருடி வீட்டில் செவ்வாய் இருக்கிறாங்க, சனியும் இருக்கிறாங்க. இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எத்தனாம் இடமாக வருகிறதோ அது நம்மளுக்கு சரியில்லை. அப்போ இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு 6ஆம் இடமாக வர்றதுனால சத்ரு, எதிரி, கடன், நோய் இது மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு அதிகப்படுத்தும். அது போக இந்த 15/4/2026 அதிலிருந்து 22/4/2026 இந்த 8 நாட்கள் சனியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்வார், இந்த செவ்வாயும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். இந்த 8 நாட்கள் மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல விஷயங்களை எதுவுமே ஸ்டார்ட் செய்ய வேண்டாம். ஒருத்தர்கிட்ட ஜாமீன் போட வேண்டாம். அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது போக நான் சொன்ன பீரியட்ல அந்த ஒரே நட்சத்திரத்தில் செவ்வாயும் சனியும் இயங்குவதால் அந்த 8 நாள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே செய்ய வேண்டாம், சுபகாரியத்துக்கு டேட் குறிக்க வேண்டாம். அது மாதிரி இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாயுடைய வீட்டில் உச்சமாகிறார். நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போ அந்த 7ஆம் இடத்துல அந்த சூரிய பகவான் உச்சமாகும் போது உங்களுக்கு பார்ட்னர் ரூபத்தில் யாராவது புதிய பார்ட்னர்கள் சேருவாங்க. பார்ட்னர் இந்த பீரியட்ல சேர்த்திக்கிறதும் நல்ல விஷயம். அதுபோக திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடி வரும். 11ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் உச்சம். அப்போ இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷத்தையும் ஒரு மன நிறைவையும், நம்ம பெத்தவங்க சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையையும், பெத்தவங்க தாத்தா பாட்டி அவங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பாக
இந்த சூரிய பகவான் நவகிரகங்களின் அரசன். அவர் உச்சமாகிறதுனால நீங்கள் தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமாக கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீங்க. புத்திர பேர், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடச்சி நீங்கள் நல்லா இருப்பீங்க. இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் சனியும் ஒரு இடத்துல இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக தெரியுது. நான் சொன்ன டேட்டில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க, மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர் அப்படிங்கிறது இந்த பீரியடில் நம்ம வேண்டாம்னு சொல்லி விலக்கி விடலாம். வேறு ஏதாவது புதிய பார்ட்னர் போட்டு நம்ம தொழில் செய்கிற மாதிரி இருந்தாலும் தொழில் செய்யலாம், உங்களுக்கு நல்லா வரும். அப்போ வேலை நல்லா இருக்கும். ஒரு இன்டர்வியூ போனாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நல்லா அந்த இன்டர்வியூ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க நல்ல எக்ஸாம் எழுதலாம், கண்டிப்பாக நல்ல படிப்பு வரும், நல்ல கோர்ஸ் அட்டன் பண்ணலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக நல்ல எதிர்காலம் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக அதை அனுபவித்து நீங்கள் நல்லா இருக்கணும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முடிஞ்சால் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.